அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. நான் அங்கே வரேம்மா. யாருமா நீ? பா இப்படி பாடுற நீ. சூப்பர் சிங்கர் முடிச்சுட்டு நேராக எங்கள் ஸ்டூடியோக்கு வந்துரு. 3 பக்தி பாடல் நீ பாடுற. சூப்பர் சிங்கர் ஜூனியரில் இந்த வாரம் இசைஞானியோட ரவுண்ட் தாங்க வேறு லெவல். எப்போவுமே இசைஞானி இளையராஜா அவர்களுடைய சாங்ஸ் அப்படின்னாலே மறக்கவே முடியாது. அவ்வளோ எதமாக இருக்கும் நம்ம மனசுக்கு. அதுவும் நைட் டைமில் ட்ராவல் டைமில் கேட்டாலே வேறு லெவலில் இருக்கும். எங்கே மெய் மறந்து போயிடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சாங்ஸை தான் எடுத்து எல்லா சின்ன பசங்களும் சூப்பராக பாடிட்டுருக்காங்க. இதில் நம்ம ஷாரா என்ன பாட்டு பாடுறாங்க அப்படின்னா, தாலாட்டும் பூங்காத்து நீ அல்லவா. இப்போது யார் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இசைஞானி அவர்களுடைய குழுவில் இணைந்து இசை அமைத்த கலைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே குழந்தைங்க பாடுறதை பார்த்துட்டு எப்படி நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னு தெரில, எல்லாருமே சூப்பராக பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நஸ்ரீன் ஆகட்டும், எல்லாருமே கோல்டன் பர்சன் வாங்குறாங்க. இதில் எப்படி நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கன்ஃபியூஸ் பண்ணி சீஃப் கெஸ்ட்டாக வந்தவங்க கேட்டிருந்தாங்க. அண்ட் ஷாரா ஸ்ருதி எப்பவும் போல் கலக்குன்னு கலக்கிட்டாங்க. ஒரு 2-3 வாரங்கள் தான் மிஸ் பண்ணாங்க. எப்பவும் போல் வழக்கமாக அவங்க கோல்டன் பஸ்ஸரை தட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க பாடின பாட்டில் வந்த இசை கலைஞரில் ஒருத்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப சூப்பராக பாடுறீங்க, நான் அங்கே வந்து பேசுகிறேன், நீ எங்கேம்மா இருந்த இவ்வளோ நாள், நீ கரெக்டாக சூப்பர் சிங்கர் முடிச்சுட்டு நேராக நம்ம ஸ்டூடியோவுக்கு வந்துரு, கரெக்டாக 3 பக்தி பாடல்கள் உனக்காக நான் கொடுக்குறேன், வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இதை விட வேறு என்னங்க பெருசாக வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு அவங்க பாடிட்டு இருக்கும்போதே நிறைய வாய்ப்புகள் சினி ஃபீல்ட்லேயும் கிடைக்கும், மற்ற இதர கச்சேரிகள்லையும் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் நம்ம ஷாரா ஸ்ருதிக்கு கிடைச்சிருக்குங்க. இந்த மாதிரி பல பேருக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் போக போக அவங்க வந்து இன்னும் மேலே உயர்ந்துக்கிட்டே தான் போவாங்க. கண்டிப்பாக டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க கூட செம்மையாக காம்படிட் பண்ணுறாங்கப்பா அப்படின்னா யாரை நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி சொல்லி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.